ஹை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு குரூப் 2A ரீசனிங்கில் 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அந்த 50 கொஸ்டினையும் நம்ம ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நம்ம சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல இந்த அனலாகி அப்படின்னா என்ன அப்படிங்கிற நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாமா? இப்போ டிஎம்கே அப்படின்னா நான் இங்கே வந்து சன்னுன்னு போட்டிருக்கேன். சன் சூரியன், உதய சூரியன். அப்போ உங்களுக்கு பிஜேபி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, அப்படி தானே? இப்போ டிஎம்கே சூரியன், உதய சூரியன்னா பிஜேபி அப்படின்னா தாமரை. இது நம்ம வந்து ஸ்கூல் காலேஜில் சிலபஸில் கிடையாது. நம்மளோட நாலேஜை பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்பேர் பண்ணி டிஎம்கேனா சன்னு, அப்போ பிஜேபினா இங்கே வந்து தாமரை. இப்போ இதே காங்கிரஸ் அப்படின்னா வந்து கை சின்னம். நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அனலாகி. ஸோ வந்து அண ஏஎன்னு அண அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிலேஷன் அப்படிம்பாங்க. அதுமாதிரி லோகஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட நாலேஜ். அதான் வந்து அனலாகி அப்படிங்கிறது. ஓகே, அதாவது நம்மளோட நாலேஜை பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். நீங்கள் வந்து ஒன் டைம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இந்த டாபிக் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இதில் நமக்கு வந்து எப்படியெல்லாம் கம்பேர் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரியை கொடுத்துட்டு அதோட கேபிட்டல். இப்போ இந்தியா நியூ டெல்லி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ பாகிஸ்தான் என்னது? இப்போ இந்தியாவுக்கு நியூ டெல்லி என்னது? இந்தியாவோட கேபிட்டல். அப்போ பாகிஸ்தானோட கேபிட்டல் இஸ்லாமாபாத், அப்படிதானா? கண்ட்ரி கரன்சி, இப்போ இந்தியான்னு கொடுத்துட்டு ருப்பின்னு கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா கொடுக்காங்க, அங்கே என்னது? டாலரு. அது மாதிரி இப்போ வந்து ஒரு ரா மெட்டீரியல் கொடுத்துட்டு அதில் வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து மில்க்கு. ஸோ வந்து இப்போ பாலை கொடுத்துட்டு ஸோ பால்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேடு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒன்றை கொடுத்துட்டு இதுலேருந்து இது கிடைக்கும். அப்போ வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆயில். ஸோ வந்து இப்போ சன்ஃப்ளவர் சீடு, அதுலேருந்து என்ன கிடைக்கும்? ஆயில் கிடைக்கும், அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க. இதில் பார்த்தோம்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பேஸ் பண்ணி நிறைய டைப்பு. ஸோ டூல் அனலாகி, கேரக்டர் அனலாகி, ஃபங்க்ஷன், காஸ் எல்லாமே சிம்பிள் தான். இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இதில் பாருங்கள், கிரிக்கெட்டு ஸ்கோர்னு கொடுத்துட்டாங்க. ஃபுட்பால் என்ன வரும்? இப்போ கிரிக்கெட்டில் அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க, அதில் வந்து ஸ்கோர் அடிப்பாங்க, அதிக ஸ்கோர் அடிப்பாங்க. அப்போ ஃபுட்பாலில் அதே மாதிரி என்ன வரும்? கோல் அடிப்பாங்க, அப்படி தானே? அப்போ கோலு, ஃபுட்பால்னா கோலு, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ அடுத்து இதை பாருங்கள். 6:24, 10:வாட். ஓகே, ஸோ இப்போ வந்து இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிலேஷன். அதனால தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு ரிலேஷன், இது தனியாக இன்னொரு ரிலேஷன். இப்போ இந்த 6 கம்பேர் பண்ணி இந்த 6 வச்சு தான் இந்த 24 வந்திருக்கும். அப்போ அதே மாதிரி நம்ம 10 வச்சு என்ன வரும் இது வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த 6 நம்ம வந்து எப்படி 24 வந்து ஆக்கலாம்? ஸோ இப்போ நம்ம வந்து 6 24 ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 6 மல்டிப்ளை பண்ணி வந்து ஆக்கலாம். ஸோ இப்போ வந்து 6 1s are 6, அது மாதிரி 6 4s are 24, அப்படி தானே? அப்போது இந்த 6 4 தடவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 24 வந்து கிடைக்கும். அதே மாதிரி 10 நம்ம வந்து 4 டைம் வரணும். அப்போ என்ன வரும்? 40, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 40. இந்த மாதிரி வந்து நம்பரை கொடுத்தாங்க அப்படின்னாலே அந்த நம்பரை வந்து ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இப்போ 6 கொடுத்துட்டு இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 20 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 6 வந்து எப்படி வந்து 20 வந்து ஆக்கியிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து 6 × 3 அப்படிங்கிறது 18, அப்படி தானே? 6 × 3 18. ஆனால் இங்கே 20 வந்து இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா இதோட ஒரு 2 வந்து சேர்த்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே பண்ணும் போதும் அதே மாதிரி முதல்ல × 3 பண்ணிவிட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ 10 15 ஏதோ நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை முதல்ல × 3, அதுக்கப்புறம் +2. ஸோ இது எந்த மெத்தடில் பண்ணியிருக்காங்க இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பெர்ஃபெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு லாஜிக் வந்து கிடையாது. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லாஜிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் பாருங்கள், இந்தியன். ஸோ இந்தியன் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி பூட்டானை எப்படி மாற்றணும்? ஓகே, அப்போ நம்ம வந்து முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? இந்தியனை எப்படி மாற்றிருக்காங்க அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா நீங்கள் அதே லாஜிக்கை பூட்டானுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்தியன்
நீங்கள் வந்து இப்போ இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அது வந்து இதுக்கு கீழே வந்து எழுதிக்கோங்க. என் ஐஇ டி என் ஏ. ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலாக எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ரிவர்ஸ் ஆர்டரில், இப்போ இது வந்து இந்தியன் இந்த ஆர்டரில் இருக்கா, இதை தலைகீழ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டரில் வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்து அந்த ஆர்டரில் இல்லை. அப்போ வந்து கடைசியில் நமக்கு வந்து ஐ வரணும், அந்த மாதிரி வந்து இல்லை. அப்போ வேறு எந்த ஆர்டர்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே ஐஎன் இருக்குது, இங்கே என்ஐன்னு இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இன்டர்சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கலாம், ஐஎன்ஐ என்ஐ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த லாஜிக் கரெக்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தும் அதுமாரி பண்ணியிருக்காங்களா அதை நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து டிஐ. ஸோ டிஐயை அப்போ தலைகீழ மாற்றணும் அப்படின்னா ஐடி. அப்போ அப்படி தான் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் கடைசிலையும் ஏஎன் அதை என்ஏன்னு மாற்றிருக்காங்க. அப்போ இந்த லாஜிக் தான். ஸோ அப்போ நம்ம இங்கே எப்படி போகணும் அதே மாதிரி தான். ஸோ பிஹெச்ஏ ஹச்பி யூடிஏ டிஏ ஏஎன்ஏ என்ஏ, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்போ நம்ம இந்த லாஜிக்கை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே ரீசனிங் தான். இப்போ நீங்கள் குரூப் 2A மெயின்ஸுக்கு இதே ரீசனிங் தான். இல்லை நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கீங்க, ரயில்வே எக்ஸாம் படிக்கீங்க, இல்லை குரூப் டி, ஏஎல்பி, என்டிபிசி ஏதோ ஒரு எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து ரீசனிங் இதே ரீசனிங் தான். ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், வேர்ட் ரிலேஷன்ஷிப் அனலாகி. ஸோ வந்து வேர்டை வச்சு அனலாகி. ஓகே. பேர்ட் இஸ் டு ஃப்ளை, ஃபிஷ் இஸ் டு. பேர்டு பறவை வந்து பறக்கும், ஃப்ளை பண்ணும் அப்படிங்காங்க. அப்போ ஃபிஷ் வந்து என்ன பண்ணும், ஃபிஷ்ஷு ஸ்விம் பண்ணும், நீந்தும், அப்படி தானே. ஓகே. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரியான வேர்டை பேஸ் பண்ண மீனிங் அதுவும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் பேஸ் பண்ணி, அதாவது ஒரு காரணத்தை பேஸ் பண்ணி, காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகே. ஃபயர் இஸ் டு பேர்ன். ஓகே, ஃபயர். ஸோ இப்போ வந்து ஃபயர் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேர்ன், தீ பிடிக்கும், அப்படி தானே. அப்போ ஃபயர்னால் பேர்ன் ஆகும். ரெயின் இருந்தால் என்ன ஆகும், ஸோ இப்போ ரெயின் இருந்தால் ஈரமாகும், அப்படி தான். இப்போ தீ இருந்தால் பேர்ன் ஆகும். அதேமாதிரி ரெயின் பெஞ்சால் ரோடெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெட்டா, ஈரமாக வந்து ஆகும், அப்போ வெட்டு. அடுத்து பாருங்கள், ஃபங்க்ஷன் அனலாகி. ஸோ பண்ணக்கூடிய ஒரு செயல் ஃபங்க்ஷன். நைஃப் இஸ் டு கட்டு, நைஃபை வச்சு கட் பண்ணுவோம். அப்போ பெண்ணை வச்சு என்ன பண்ணுவாங்க, பென் இஸ் டு ரைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எடுத்தது தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிகிரி, அதாவது அதோட தன்மையை பேஸ் பண்ணி. இப்போ கோல்டு இஸ் டு ஃப்ரீசிங், ஹாட் இஸ் டு. இப்போ கோல்டு ஃப்ரீசிங் ஆகும்போது ஹாட்டு, அப்போ நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணி நம்ம வந்து போடணும். ஸோ அப்போ ஹாட் இஸ் டு கோல்டு ஃப்ரீசிங். நம்ம ஹார்ட்டுக்கு டக்குன்னு ஃபயர்னு தோணும், ஆனால் இங்கே பாருங்கள் கோல்டுக்கு ஃப்ரீசிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஹாட் எப்படி, ஹாட் இஸ் டு பாயிலிங், ஃப்ரீசிங் பாயிலிங். ஸோ ஃப்ரீசிங் ஆகும்போது கோல்டு ஆகும், பாயிலிங் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹாட் ஆகும். இப்போ அடுத்து பாருங்கள், சுகர் இஸ் டு ஸ்வீட்டு, கேரக்டரு. ஸோ வந்து ஒரு பொருளோட தன்மையை பேஸ் பண்ணி. இப்போ சுகரோட தன்மை என்ன, சுகர் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அப்படி தானே. ஓகே. அப்போது லெமன் வந்து எப்படி இருக்கும், நம்ம டக்குன்னு லெமன்னோட நம்ம என்ன தோணும், நம்ம வந்து லெமன் சோடா சால்ட் போட்டு குடிப்போம், அப்போ லெமன் சால்ட்டுன்னு தோணும், அப்படி தானே. ஆனால் வந்து இப்போ லெமனோட கரெக்டான கேரக்டர் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து சுகரோட கேரக்டர் நமக்கு எக்ஸாக்டாக ஸ்வீட்டோ, லெமனுக்கு வந்து சால்ட்டு கிடையாது. லெமனை நம்ம வந்து சோர் டேஸ்ட் அப்படிமோ, அப்படி தானே, சோர் டேஸ்ட்டு. அப்போ லெமனுக்கு சோறு தான், இந்த சால்ட்டு கிடையாது. டக்கு நிறைய பேருக்கு லெமனுக்கு சால்ட் தான் வந்து தோணும். அடுத்து பாருங்கள், ஹாப்பி இஸ் டு சேடு. இது வந்து ஆன்டானிம், சினானிம் ஆன்டானிம் கேட்பாங்க. ஸோ ஹாப்பியை சேடுன்னு போட்டிருக்காங்க. அப்போ பிக்னா என்ன வரும், ஹாப்பி சேட் ஆப்போசிட், பிக் ஸ்மால். ஸோ இதுவும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ஹாப்பி சேடு, அவங்க வந்து ஆப்ஷனை வேகமாக பார்க்கும்போது பிக்கு லார்ஜ் அப்படிங்க வந்து போட்டுருவாங்க. இது வந்து ஆன்டானுமா சினானுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல். அடுத்து டூல் அண்ட் யூசர் அனலாகி. ஓகே, அதாவது டூல் வச்சு பயன்படுத்தக்கூடிய டூலு, கருவி.
பென் இஸ் டு ரைட்டு. ஸோ பென்னு வந்து ரைட்ரு வச்சுருப்பாங்க, பெண்ணை ரைட்ரு வந்து வச்சுருப்பாங்க. அப்போ ப்ரெஷ்ஷை யார் வச்சுருப்பாங்க? பென்னு ரைட்ரு. அப்போ ப்ரெஷ்ஷை பெயிண்ட்ரு வச்சுருப்பாங்க, அப்படி தானே? அப்போது பெயிண்ட்ரு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ இந்த மாதிரியான கான்செப்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த அனலாகி, சிமிலாரிட்டி எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, நம்ம இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக அடுத்தடுத்து போடும். ஸோ எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.